கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பிப்ரவரி மாதம் முழுவதும் நமக்கு நல்லவராக இருந்தார். மார்ச் மாதத்தை கர்த்தர் தந்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்ச் மாதத்திற்காக கர்த்தர் காண்பித்த வசனம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நம்முடைய ஆண்டவர் நம்மை பெருகச் செய்வார், வர்த்திக்க செய்வார் என்று இந்த வசனம் சொல்கிறது. அதை ஒரு விதைத்தல் விளைச்சல் என்கிற முறையின்படி பெருகச் செய்வார், வர்த்திக்க செய்வார் என்று இந்த வசனம் சொல்கிறது. 2 விதமான பெருக்கத்தை நாம் பைபிளிலே படிக்கிறோம். ஒன்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கம். 5 அப்பம் பெருகினது, 7 அப்பம் பெருகினது, 1 குடம் எண்ணெய் பெருகினது. அது ஒரு அற்புதத்தால் வருகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கம். இன்னொன்று இயற்கையான பெருக்கம். இயற்கையான பெருக்கம் என்பது விதைத்தல் விளைச்சல் காணுதல் என்கிற அடிப்படையிலே செல்வது. எல்லா தாவரங்களுக்குள்ளும் விதை இருக்கிறது. முதல் பக்கத்திலேயே ஆதியாகமத்திலேயே செடிகளுக்குள்ளே விதை இருக்கிறதையும் கனிகளுக்குள்ளே விதை இருக்கிறதையும் அங்கே பார்க்கிறோம். அந்த விதை மறுபடியும் பெருகுகிறது. ஆண்டவர் விதையை பெருக பண்ணி, ஒரு விதை விதைத்தால் அது 30 அல்லது 60 அல்லது 100 பெருகுகிறது. குறைந்தபட்சம் அது 30 பெருக வேண்டும். ஒரு மூட்டை நெல் விதைத்தால் 30 மூட்டை ஆகியும் கிடைக்க வேண்டும், அல்லது 60 கிடைக்க வேண்டும், அதிகபட்சம் 100 கிடைக்கும். அது ஒரு பெருக்கம், ஒரு இயற்கையான பெருக்கம். அதைத்தான் விளைச்சல் என்று வேதம் சொல்கிறது. அதனால ஆண்டவர் நம்மை பெருகச் செய்ய விரும்புகிறார், வர்த்திக்க செய்ய விரும்புகிறார். அதற்கு 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஆகாரத்தை தருகிறார். ஆகாரம் என்பது நம்முடைய தேவை. ஒரு விளைச்சலை பார்த்தால் அது எல்லாவற்றையும் அவர்கள் பயன்படுத்தி விட மாட்டார்கள், எல்லாவற்றையும் உணவுக்காக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த விதையை விதைக்க வேண்டும். ஒரு பகுதியை விதைக்க என்று வைத்திருப்பார்கள். அதனாலதான் ஆதி காலத்தில் என்ன செய்தார்கள் என்றால், உயரமான ஒரு கோபுரம் கட்டி அந்த கோபுரத்துக்குள்ள விதைகளை போட்டு வச்சாங்க, நெல் விதைகளை போட்டு வச்சாங்க. ஏன்னா ஒரு பெரிய வெள்ளம் வந்து விட்டால் விதையை எங்கே சேமித்து வைத்தாலும் அந்த விதை அழிந்துவிடும். ஆகவேதான் உயரமான கோபுரம் கட்டி அந்த கோபுரத்தில் விதையை சேமித்து வைக்கிற ஒரு கலாச்சாரம் ஆதியிலே தமிழ்நாட்டிலே இருந்தது. அதுக்கு ஒரு மத சாயம் பூசப்பட்டு அது ஒரு மத சடங்காக மாறிவிட்டது. இப்போவும் கோபுரத்தில் சில சடங்குகளை செய்வார்கள். ஒரு மதத்தில் அந்த கோபுரத்தில் அங்கே நெல் விதையை போடுவார்கள். ஆக விதை ரொம்ப முக்கியமானது. இப்போ அரசாங்கம் வேளாண்மை துறை மூலமாக நல்ல விதை நேர்த்தி என்கிற முறையை கொண்டு வந்து நல்ல விதைகளை அவர்களை தருகிறார்கள். ஆகவே விதைக்கிறவர்கள் என்று சொன்னால் வேளாண்மை செய்கிறவர்கள், தோட்டம் வைக்கிறவர்கள் தான் விதைக்கிறார்கள். இந்த தாவர ரீதியாக பார்த்தால், பாட்டனிக்கலி பார்த்தால், தாவரம் சம்பந்தப்பட்டவர்கள், விவசாயம் சம்பந்தப்பட்டவர்கள் விதைக்கிறார்கள். மற்றவர்கள் விளைச்சலில் கிடைத்த உணவை உண்கிறார்கள். அவர் ஆகாரம் கொடுக்கிறவர். அது ஆகாரம் என்பது நம்முடைய தேவை. அவர் நம்முடைய தேவையை சந்திக்கிறவர் மட்டுமல்ல, என் தேவை சந்திச்சா போதும் என்று இருப்பது நல்லது. அதுதான் வேதம் சொல்லுது. உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். போதும் என்கிற மனமே
போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே இருக்கணும். ஆனால் ஆண்டவர் நம்மை பெருகச் செய்கிறார், நம்மை வர்த்திக்கச் செய்கிறார் இந்த விதைத்தலின் மூலமாக. இந்த வசனம் ஏசாயாவில் உள்ள வசனம் தான் இங்கே கொரிந்தியரில் எடுத்து ஆளப்பட்டிருக்கிறது. ஏசாயா 55 அதை நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனம், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். இங்கே மழை விளையச் செய்து விதையையும் ஆகாரத்தையும் கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கொரிந்தியரில் எடுத்து ஆளும்போது கர்த்தர் விதையையும் ஆகாரத்தையும் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மழையின் மூலமாக அதை செய்கிறார் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது கர்த்தர் ஒரு மழைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே முதல்ல விளைச்சல் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயால முதல்ல விளைச்சல், அந்த விளைச்சலிலிருந்து உணவு கிடைக்கிறது, அந்த விளைச்சலிலிருந்து விதை கிடைக்கிறது, அந்த விதையை மறுபடியும் விதைக்கும் போது மறுபடியும் விளைச்சல், அதில் ஒரு பெருக்கம் ஏற்படுகிறது. அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு சுழற்சி. ஆகினால நம்முடைய தேவன் பெருகச் செய்கிறவர். அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவில் வசனம் வேத ஒரு விதை என்று மத்தேயு 13 விதைக்கிறவனுடைய ஓமானத்தில் நாம் வாசிக்கிறோம். வசனத்தை நம்ம விதைக்கணும். நான் வாசித்து, நான் தியானித்து, நான் விசுவாசித்து, நான் ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டும் போதாது. வசனத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும். எதாகிலும் ஒரு விதத்தில், ஒரு சிறு பிள்ளைகளுக்கு செய்கிற ஊழியத்தின் மூலமாகவோ, ஒரு சின்ன மீடியா சமூக ஊடகத்தின் மூலம் செய்கிற ஊழிய மூலமாகவோ, ஒரு விதத்தில் இப்போ எல்லாரும் அநேகர் சமூக ஊடகங்களில் வசனத்தை பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு கோணத்தில் அது சந்தோஷம்தான். வசனத்தை பகிர்ந்துக்கிறாங்க. நான் சிலர் சும்மா வசனம் அனுப்புவாங்க, வசனத்தை மட்டும் அனுப்புவாங்க. எதுக்கு இப்படி அனுப்புகிறாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் ஒரு சிலருக்கு அது, சில நேரங்களில் சிலருக்கு அது பிரயோஜனப்படுகிறதை நான் பார்த்துருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்லேயாவது ஒரு வசனத்தை பகிர்ந்து கொள்வது நல்லது. அதான் விதைக்கிறது, வசனத்தை விதைக்கிறது. அந்த 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தினுடைய சூழல், ஏழைகளுக்கு கொடுத்தான், வாரி இறைத்தான், அதுதான் சூழல். ஏழைகளுக்கு உதவி செய்வது, நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்யணும் ஏழைகளுக்கு. நானே ஏழை என்று நினைக்கலாம். இந்த காலையிலே நான் இந்த பதிவின் போது பதிவு செய்யப்படுகிற அந்த நாளிலே காலையிலே நான் ஆங்கில பத்திரிகையில் ஒரு கட்டுரை வாசித்தேன். இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பற்றி ஒரு கட்டுரை. 10% தான் பணக்காரர்கள், 40% நடுத்தரம், 50% ஏழைகள். இந்தியாவில் பாதி பேர் ஏழைகள். அப்படிதான் அந்த கட்டுரை. அது அதிகாரப்பூர்வமான புள்ளி விவரம். நானே ஏழை, நான் இங்கிருந்து ஏழைக்கு உதவி செய்ய, நம்மை விட ஏழைகள் உண்டு, அல்லது நம்மை விட தேவையில் இருக்கிறவர்கள் உண்டு. நம்மால் இயன்ற உதவியை செய்யணும். சின்ன சின்ன உதவியாக கூட இருக்கலாம். அது பணமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நேரமாக இருக்கலாம், வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளாக இருக்கலாம், உடல் உழைப்பாக இருக்கலாம். ஏழைகளுக்கு நம் தேவையில் உள்ளவர்கள், ஏழைகள் என்பதை தேவையில் உள்ளவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கு செய்கிற உதவிகள், நம்மால் இயன்ற உதவியை, சின்ன சின்ன உதவியை வாய்ப்பு கிடைக்கும்போது செய்வதும் கூட அது ஒரு விதத்தில் விதைப்பது தான். வசனத்தை பகிர்ந்து கொள்வது, கர்த்தருக்கு கொடுப்பது, ஊழியங்களுக்கு கொடுப்பது கூட ஒரு விதைப்பது தான். நற்கிரியைகள், இப்போ இந்த அதிகாரத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. நற்கிரியைகள் அது ஒரு விதைத்தல் தான். நாம் கர்த்தருக்காக விதைக்கும் போது கர்த்தர் அதை வர்த்திக்க செய்கிறார், அதை பெருகச் செய்கிறார். சிலருக்கு ஏற்கனவே விதைத்ததற்கான அறுவடை மார்ச் மாதத்தில் கிடைக்கும். இதுவரை விதைக்கிற அனுபவம் இல்லாதவர்கள் இந்த மார்ச் மாதத்தில் விதைக்க ஆரம்பிப்பார்கள். ஆண்டவர் பெருகச் செய்வார்.
ஒரு பெருக்கம் இல்லாமல், ஒரு விருத்தி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு பெருக்கத்தை, ஒரு விருத்தியை நிச்சயமாக தருவார். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிப்ரவரிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சின்ன மாதத்தில் நீர் பெரிய காரியங்களை செய்தீர். இந்த சின்ன மாதத்தில் பெரியவராக இருந்தீர். அதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த மாதத்தை, மார்ச் மாதத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆட்சிக்காக துதிக்கிறோம். கிருபை உண்டாகட்டும், கிருபை பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும். பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, எல்லாம் பெருகட்டும், நம்பிக்கை பெருகட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கம் வர, விருத்தி அடைய. ஈசாக்கு தேசத்தில் விதைத்தான், 100 மடங்கு பலனை பெற்றான், வர வர விருத்தி அடைந்தான் என்று ஈசாக்கை குறித்து நாங்கள் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் விதைக்கிறவர்களாக இருக்கிற, ஏதோ எங்கள் தேவை சந்திக்கப்பட்டது என்பதோடு நாங்கள் நின்று விடாமல், ஆகாரத்தை அளிக்கிறவர், தேவையை சந்திக்கிறவர், அதோடு நாங்கள் நிறுத்தி கொள்ளாமல், நாங்கள் விதைக்கிறவர்களாக விளங்க, பெருக, வர்த்திக்கப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஈசாக்கை போல 100 மடங்கு பலனடைய, ஈசாக்கை போல விருத்தி அடைய எங்களுக்கு உதவி செய்யும். சாலமோனை குறித்து வாசிக்கும்போது கர்த்தர் அவனுக்கு மனோவிருத்தியை கொடுத்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். மனோவிருத்தி, எங்களுடைய மன வளம் பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் உம்மை அறிகிற அறிவிலே பெருக, எல்லாவற்றிலும் பெருக, ஆத்தும ஆதாயம் செய்வதில், வசனத்தை பகிர்ந்து கொள்வதில், ஏழைகளுக்கு இறங்குவதில், மற்றவர்களுக்கு உதவுவதில், ஆண்டவரே சபை ஈடுபாட்டில், ஜெபத்தில், எல்லாவற்றிலும் நாங்கள் பெருக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக, மாணவ மாணவியருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் தகுந்த விதத்தில் ஆயத்தப்பட அவர்களுக்கு உதவி செய்யும். நல்ல விதத்தில் தேர்வுகளை எழுத, அவர்கள் தேர்வு முடிவுகளில் உம்முடைய நாமம் மகிமைப்பட, பெற்றோர் மகிழ்ச்சி அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக, தனித்தனியாக பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலே உம்முடைய பாடுகளை, சிலுவையை தியானிப்பதற்கென்று ஒரு சாரார் அந்த நாட்களை அதற்கென்று ஆண்டவரே விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது ஆகவே அதிகமான கூட்டங்கள், அதிகமான ஊழியங்கள் உண்டு இந்த மார்ச் மாதத்தில். ஆண்டவரே, அந்த கூட்டங்கள், அந்த ஊழியங்களிலெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு வெளிப்பட, ஜனங்கள் மனம் திரும்ப ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் இந்த நாட்களிலே சிலுவையண்டை இழுக்கப்பட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திற்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசத்தில் சமாதானத்தையும் ஆண்டவரே உம்முடைய கிரியைகளையும் தேசத்தில் கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் உம்மை அறிய, ஆண்டவரே தேசத்தை ஆளுகிறவர்கள் நீர் ஒன்றான மெய் தேவன் என்பதை அறிய, அப்படிப்பட்டதான கிரியைகள் நடக்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியங்களையும், ஊழியர்களையும், சபைகளையும், மிஷனரி பணிகளையும், சுவிசேஷ ஊழியங்களையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.